Hi all, இந்த வீடியோ வந்து எதுக்காகன்னா எப்படி நம்ம டிஎன்பிஎஸ்சி ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் வந்து ஆப்பில் அட்டன் பண்ணணும்னு காட்டுறதுக்காக தான். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் விஷயங்க, நீங்கள் கண்டிப்பாக வந்து லாகின் பண்ணியிருக்கணும். நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணிட்டேன் ஆப் அப்படின்னா மட்டும் நீங்கள் வந்து பேட்ச்சில் ஆட் ஆக முடியாது. நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரப்போ கெஸ்ட்டாக உள்ளே போகாமல் லாகின் பண்ணியிருக்கணும். உங்களுடைய நேம், மொபைல் நம்பர் அண்ட் ஆல்சோ மெயில் ஐடி கேட்டிருக்கும். அது கொடுத்து நீங்கள் லாகின் பண்ணணும். சில பேர் என்ன மிஸ்டேக் பண்ணுறீங்கன்னா, லாகின் பண்ணுறப்போ பேரண்ட்டுன்னு சொல்லி கொடுத்து லாகின் பண்ணிடுறீங்க. அந்த மாதிரி பண்ணிட்டீங்கன்னா நான் உங்களை வந்து பேட்ச்சில் ஆட் பண்ணாலும் உங்களுக்கு பேட்சோடைய ஆக்சஸ் வராது. எப்பயுமே நீங்கள் ஸ்டூடெண்ட்டாக தான் வந்து உள்ளே என்ரோல் ஆகணும். இது வந்து ஃபர்ஸ்ட் விஷயம். ஓகேங்களா? இன்கேஸ் இப்போ நீங்கள் வந்து லாகின் பண்ணிட்டீங்கன்னா கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்கள். ஏன்னா எனக்கு வந்து ஒரு செட் ஆஃப் பீப்புள் வந்த பின்னாடி நான் வந்து பேட்ச்சில் ஆட் பண்ணுவேன். ஸோ இது வந்து ஒரு மேனுவல் ப்ராசஸ்ன்றனால கொஞ்சம் டைம் எடுக்கும். உங்களுக்கு வந்து மேலே நோட்டிஃபிகேஷன் காட்டும். இந்த மாதிரி பேட்ச் அடிஷன் அப்படின்ற ஒரு நோட்டிஃபிகேஷன் காட்டுச்சுன்னா ஓகே நம்ம வந்து பேட்ச்சில் ஆட் ஆகிட்டோன்றதை தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் அதை எப்படி போய் உள்ளே பார்க்கலான்னா, இந்த மாதிரி நம்மளுடைய ஹோம் ஸ்க்ரீன் இப்படி தான் இருக்கும். இப்போது நீங்கள் பேட்சஸ் வந்து தொடுங்க. இப்படி தொடுறப்போ உங்களுக்கு டிஎன்பிஎஸ்சி ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் வந்து காட்டும். இன்கேஸ் காட்டல அப்படின்னா மேலேருந்து கீழே ஒரு வாட்டி ட்ராக் பண்ணுங்கள், ரெஃப்ரெஷ் ஆகும். உங்களுக்கு எது வந்து அப்டேட் ஆகலைனாலும் ஒரு வாட்டி இப்படி ரெஃப்ரெஷ் பண்ணுங்கள். இல்லைனா டோட்டலாக வந்து ஆப்பை விட்டு எக்ஸிட் ஆகிட்டு அகெயின் உள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே ப்ராப்பராக ஒர்க் ஆகும். ஏன்னா சில பேருக்கு அந்த ஒரு சின்ன இஷ்யூ வந்து ஃபேஸ் பண்ணதாக சொன்னீங்க, அதுக்காக சொல்கிறேன். ஏன்னா ஒரு வாட்டி ரெஃப்ரெஷ் வந்து பண்ணிக்கிறது பெட்டர். ஓகேங்களா? இப்போது நீங்கள் இந்த டிஎன்பிஎஸ்சி ஃப்ரீ டெஸ்ட் பேட்சை வந்து டச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எப்போ பேட்ச் ஸ்டார்ட் ஆச்சு, பேட்சுடைய கோட் என்ன அண்ட் ஆல்சோ என்னென்ன ரீசெண்ட் அனௌன்ஸ்மெண்ட்டுன்றது இந்த இடத்துல உங்களுக்கு காட்டும். இதை நீங்கள் வியூ ஆல் கொடுத்துட்டு இது வரைக்கும் என்னென்ன விஷயங்கள் நடந்திருக்குன்றதை பார்த்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா December 3 அப்போ தான் வந்து இந்த பேட்ச் இருக்கிற விஷயத்தை எல்லாரும் கூட ஷேர் பண்ணுங்கன்னு ஒரு நோட்டிஃபிகேஷன் அனுப்பியிருப்பேன். தட் இஸ் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் சொல்லியிருப்பேன். அப்புறம் ஒவ்வொரு டெஸ்ட் ஸ்கெடியூல் வந்து எப்போன்றது எல்லாமே இங்கே நான் அப்டேட் பண்ணியிருக்கேன். இதை நீங்கள் எப்படின்னு உள்ளே போய் பார்க்கணும்னா இந்த ஒரு கொட்டேஷன் மாதிரி இந்த ஒரு சிம்பிள் இருக்குது இல்லைங்களா, இந்த கோட் சிம்பிளை வந்து டச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு லிங்காக இருக்கட்டும், நான் அனுப்புகிற ஃபைலாக இருக்கட்டும், இந்த இடத்துல நீங்கள் பார்த்துக்கலாம். இங்கே டச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஓப்பன் ஆகாது. இந்த இடத்துல டச் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகும். ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா நான் ரீசெண்டாக வந்து உங்களுக்கு நான் 3rd லெசனுக்கான பிடிஎஃப் வந்து சென்ட் பண்ணியிருக்கேன். பிடிஎஃப்கான லிங்க்கும் கொடுத்துருக்கேன். இந்த மாதிரி நீங்கள் வந்து இந்த இடத்துல பார்த்துக்கலாம். ஓகேங்களா? இதுதான் வந்து அனௌன்ஸ்மெண்ட். நான் என்ன பேட்ச் பற்றி சொல்கிறதா இருந்தாலும் இந்த அனௌன்ஸ்மெண்ட் மூலியமாகவும் நம்ம டிஎன்பிஎஸ்சி டெலிகிராம் சேனல் இருக்குது இல்லைங்களா, ஸ்டே அப்டேட்டட் டிஎன்பிஎஸ்சி, அதுக்கான சேனல்லையும் வந்து உங்களுக்கு நான் அப்டேட் கொடுப்பேன். நீங்கள் ஸ்டடி மெட்டீரியல் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா, தட் இஸ் இப்போ நம்மளுடைய ஸ்கெடியூல் என்னென்னு பார்க்கணும்னு நினச்சிங்கனாலும் இல்லை லெசனுக்கான பிடிஎஃப்ஸ் என்னென்னு பார்க்கணும்னு நினச்சிங்கனாலும் உங்களுக்கு இந்த இடத்துல காட்டும். நான் எந்தெந்த டைமில் டெஸ்ட்டுன்றது முதற்கொண்டு இங்கே உங்களுக்கு நான் கொடுத்துருப்பேன். ஓகேங்களா? தென் அதுக்கடுத்து இது வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ண முடியாது. ஏன்னா வந்து பேட்ச்க்குள்ளே கொடுக்குற விஷயங்கள் வந்து லைக் லிட்டில் பிட் ப்ரொடெக்டட் கண்டென்ட்ன்றனால உங்களால் டவுன்லோட் பண்ண முடியாது. வியூ பண்ணி தான் பார்க்க முடியும். இப்போ நான் இதை டச் பண்ணி உங்களுக்கு காட்ட முடியாது, பிகாஸ் ஸ்க்ரீன் ரெக்கார்ட் ஆகாதனால நான் அப்படி காட்டல. ஓகேங்களா? ஆனால் உங்களுக்கு வந்து நீங்கள் பார்க்க முடியும் எது எங்கெங்கே இருக்குன்னு, ஸ்கெடியூலும் நீங்கள் பார்க்க முடியும். அதனால தான் உங்களுக்கு அனௌன்ஸ்மெண்ட்டில் வந்து நான் பிடிஎஃபாகவே இல்லை உங்களுக்கு லிங்காகவும் பிடிஎஃபாகவும் இங்கேயே உங்களுக்கு நான் கொடுத்துடுறேன். ஓகேங்களா? தென் அதுக்கடுத்து இந்த இடத்துல டெஸ்ட் இருக்கும். இங்கே தான் நீங்கள் வந்து டெஸ்ட் அட்டன் பண்ண போகிறீங்க. உங்களுக்கு டெஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1 year டியூரேஷன் வந்து நான் கொடுத்துருக்கேன். இப்போ December 7 அன்னைக்கு ஸ்டார்ட் ஆகுதுன்னா December 31, 2022 வரைக்கும் இருக்கும். ஸோ நான் எல்லாருமே நெக்ஸ்ட்டு வர அப்கமிங் 1 yearல வரவங்க எல்லாருக்குமே ஃபஸ்ட்டு 10,000 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து இந்த ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் வந்து நான் ஆக்சஸ் கொடுக்க போகிறேன். அதுக்காக தான் கொடுத்துட்டும் வந்துட்டுருக்கேன். ஓகேங்களா? அரௌண்ட் 1500 ஸ்டூடெண்ட்ஸ் இது வரைக்கும் என்ரோல் பண்ணியிருக்கீங்க. ஐ ஆம் வெரி ஹாப்பி அபவுட் இட். இந்த ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் வந்து நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் முழுசாக நம்புகிறேன். இப்போது இங்கே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அட்டெம்ப்ட் ரெஸ்ட்ரிக்ஷன் நான் கொடுக்கல. ஸோ தட் நீங்கள் எத்தனை டைம்னாலும் நீங்கள் இங்கே அட்டெம்ப்ட் பண்ணிக்கலாம். அட்டெம்ப்ட் பண்ணிட்டீங்கன்னா ஒவ்வொரு வாட்டியும் அட்டெம்ப்ட் பண்ணிட்டு தான் நீங்கள் வந்து உங்களுடைய சொல்யூஷனை பார்க்க முடியுன்றது கிடையாது. இப்போது நீங்கள் இந்த லெசன் 2னா இந்த லெசன் 2வை டச் பண்ணுங்கள். இங்கே வந்து உங்களுடைய ஸ்கோர் என்னன்றதை காட்டும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வியூ ரிப்போர்ட்டுன்னு இருக்கும். இதை நீங்கள் டச் பண்ணிங்கன்னா ஒரு செகண்ட் அது ஓப்பன் ஆகுது. இந்த இடத்துல கீழே வியூ சொல்யூஷன்ஸ் இருக்கும். இந்த வியூ சொல்யூஷனை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா கரெக்டாக உங்களுடைய கரெக்ட் ஆன்சர் என்ன, ராங் ஆன்சர் என்னன்றதை நீங்கள் அட்டெம்ப்ட் பண்ணதை வந்து இந்த இடத்துல நீங்கள் பார்த்துக்கலாம். இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணலாம். இந்த மாதிரி நீங்கள் என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் உங்ககிட்ட இருந்தால் கூட எனக்கு சென்ட் பண்ணலாம். இந்த மாதிரி நான் 25க்கு எவ்வளோ எடுத்திருக்கேன்றதை ஜஸ்ட் நீங்கள் எனக்கு சென்ட் பண்ணலாம், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணலாம். ஓகேங்களா? இது தான் வந்து இப்படி தான் பார்க்கணும். ஸோ தட் நீங்கள் ஒரு வாட்டியும் அட்டெம்ப்ட் இந்த இடத்துல கொடுத்து தான் பார்க்கணுன்றது வந்து அவசியம் இல்லை. ஓகேங்களா? இது தெரிஞ்சுக்கோங்க. தென் அதுக்கடுத்து இங்கே வீடியோஸ் வந்து பார்த்தீங்கன்னா
பேட்ச் எப்படி இருக்குன்ற ஃபுல் டீட்டெயில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அப்புறம் வந்து எப்படி ஒவ்வொரு லெசனை படிக்கணுன்றதுக்கான ஒரு பிகினர் வீடியோ கொடுத்துருப்பேன். இதுவும் வந்து இந்த இடத்துல நீங்கள் பார்க்கலாம். இது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா சேட் செக்ஷன் ஒன்று இருக்குது. இங்கே வந்து இட் இஸ் லைக் ஒரு பப்ளிக்கான ஒரு குரூப் மாதிரி. நம்ம டெஸ்ட் பேட்சில் இருக்கவங்க எல்லாருமே இந்த ஒரு டிஎன்பிசி ஃப்ரீ டெஸ்ட் பேட்சுக்கான ஒரு குரூப் வந்து நீங்கள் ஆட் ஆகியிருந்திருப்பீங்க. இங்கேயும் உங்களுக்கு நான் வந்து அந்த அனௌன்ஸ்மெண்ட்டில் கொடுக்குற விஷயங்களை இங்கேயும் உங்களுக்கு நான் கொடுப்பேன். இன்கேஸ் உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தால் இந்த ஸ்டே அப்டேட்டட் டீம் இருக்குது இல்லைங்களா, இந்த இடத்துல வந்து எனக்கு மெசேஜ் பண்ணி நீங்கள் கேட்கலாம். உங்களுக்கு நான் வந்து இந்த இடத்துல ரிப்ளை பண்ணுவேன். ஓகேங்களா, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதெல்லாம் தான் நம்ம இம்பார்ட்டண்ட்டாக டெஸ்ட் பேட்சில் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது. இது மட்டும் இல்லாமல் வேறு என்னென்ன விஷயங்கள் இருக்குன்னா ஸ்டோர் செக்ஷன். இந்த ஸ்டோர் செக்ஷனில் போகிறப்போ நம்மளுடைய டெஸ்ட் பேட்சஸ்க்கு என்னென்னலாம் புது புது கோர்சஸ்லாம் நான் கொண்டுட்டு வந்திருக்கேன்ற டீட்டெயில் வந்து இங்கே உங்களுக்கு இருக்கும். எப்போனாலும் இங்கே வந்து நீங்கள் என்னென்ன கோர்சஸ் இருக்குது, அதோடைய ஃபீச்சர்ஸ் என்ன, எல்லா விஷயத்தையும் நீங்கள் பார்த்துக்கலாம். இல்லைனாலும் நீங்கள் எனக்கு வந்து இந்த சேட் செக்ஷனில் என்கிட்ட வந்து கேட்கலாம் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால். ஓகேங்களா, இது மட்டும் இல்லாமல் வேறு என்ன இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர் இருக்குன்னா, உங்களுக்கு வந்து நம்ம டேரெக்டாக டெலிகிராம் குரூப்பில் சேனலில் ஜாயின் பண்ணுறதுக்கான லிங்க் இங்கே கொடுத்துருக்கேன். இன்ஸ்டாகிராம் கொடுத்துருக்கேன், காண்டாக்ட் நம்பர் என்னோடது கொடுத்துருக்கேன், என்னுடைய மெயில் ஐடி கொடுத்துருக்கேன். இதில் உங்களுக்கு எப்போனாலும் நீங்கள் என்கிட்ட வந்து டவுட் கேட்கலாம். ஓகேங்களா, தென் அதுக்கடுத்து இந்த ஹாம்பர்கர் ஐகான் இருக்கு இல்லைங்களா, இதை நீங்கள் டச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஸ்டடி மெட்டீரியல் வந்து இருக்கும். இப்போ டிஎன்பிஎஸ்சி கவர்மெண்ட் மெட்டீரியல்ஸ் வந்து இங்கிலீஷ் மீடியம் தமிழ் மீடியம் கொடுத்தது எல்லாமே இங்கே உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணியிருக்கேன். மறக்காமல் இதையும் செக் பண்ணுங்கள். இது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இன்னொரு ஃப்ரீ டெஸ்ட் வந்து இருக்குது. இது வந்து என்னென்னா, இப்போ நீங்கள் டெலிகிராம் சேனலில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு டெய்லி 5 GK கொஷின் ஆன்சர் வித் எக்ஸ்ப்ளனேஷன் போடுறதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த GK கொஷின்ஸை வந்து இங்கே உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணிட்டு வரேன். ஸோ தட் நீங்கள் எப்போ டைம் இருந்தாலும் ஒவ்வொரு வாட்டியும் டெலிகிராமில் போய் சர்ச் பண்ணி பார்க்கணுன்னு அவசியம் இல்லை. இங்கே நீங்கள் வந்து ஃப்ரீயாகவே வந்து இந்த டெஸ்ட்டையும் அட்டம் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இதெல்லாம் தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஃபீச்சர். மற்றபடி வேறு எதுவும் கிடையாது. ஐ ஹோப் எல்லாத்தையும் நான் கவர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். வேறு என்ன டவுட்னாலும் கீழே கமெண்ட்டில் கேளுங்க, நான் கண்டிப்பாக சொல்கிறேன். இன்னொரு விஷயம் மறந்துட்டேன். இந்த ஸ்டடி மெட்டீரியலுக்குள்ளே வீடியோஸ் போனீங்கன்னா டிஎன்பிஎஸ்சியில் இருக்க ஸ்டடி பிளான் நான் வந்து சில இம்பார்ட்டன்ட் வீடியோஸ் யூடியூப்பில் போட்டிருப்பேன். அந்த வீடியோஸ் எல்லாமே இங்கே உங்களுக்கு அப்டேட் பண்ணியிருப்பேன். டிஎன்பிஎஸ்சி யூனிட் வைஸ் ப்ரிப்பரேஷன் ஸ்ட்ராட்டஜி எல்லாம் போட்டுட்ருக்கேன். ஏதாவது ரொம்ப இம்பார்ட்டன்ட் வீடியோவாக இருந்துச்சுன்னா நான் உங்களுக்கு இந்த இடத்துல அப்டேட் பண்ணி கொடுத்துருவேன். நீங்கள் இதையும் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, தேங்க்யூ ஆல்.